ஹே ஹடாமீஸ் வெல்கம் டு ஓட்டிஸ் அண்ட் ஐப்ஸ் ஆஃப் லவ். நான் உங்கள் ஜனா. இன்றைக்கி நம்ம ஐ வாண்ட் டு மேரி எ கொரியன் பாயோட எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடு யாராச்சும் பார்க்கல அப்படின்னா போய் பார்த்துட்டோம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கடா. அப்புறம் உங்களோட சப்போர்ட்டையும் கொடுக்க மறந்துடாதீங்க. பிடிச்சிருந்துச்சா லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, ஓகேவா? வேறு டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் அலாரம்லாம் காது கிளியே கத்துது. இங்கே ஒயன்னா இழுத்து போத்திட்டு தூங்கிட்டு இருக்கா. ஸ்ருதினா, ஒயன் எலும்பிடி, டைம் ஆயிடுச்சு, ஆஃபீஸ் போகணும்ல அப்படி சொல்லிட்டு அவனா டோர் நாக் பண்ணிட்டு இருக்கா. பட் இங்கே நோ ரெஸ்பான்ஸ். இந்த நான் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்து பார்த்தா இழுத்து போத்திட்டு தூங்கிட்டு இருக்கா. நினச்சேன் அப்படி சொல்லிட்டு பெட்ஷீட்டை உருவிட்டு, ஹே ஒயன் நீ தூங்க விட மாட்டேங்கிற. ஏ லூஸு, இன்னைக்கு உனக்கு ஆஃபீஸ் ஃபர்ஸ்ட் டே, போகணுன்னு என்ன இருக்கா என்ன? ஆமாம்ல அப்படி சொல்லிட்டு பதறி போய் எழும்புறீங்க. இதை பார்த்துட்டு சீக்கிரம் கிளம்பு, டைம் ஆகிடுச்சு, உன்னை ஆஃபீஸில் ட்ராப் பண்ணிட்டு நான் என்னோடய ஆஃபீஸ் போகணும், டைம் ஆகிடுச்சு, சீக்கிரம் 10 minutes அப்படின்னு சொல்லிட்டு கடைன்னு போய் ரெடி ஆகிறீங்க. இங்கே ஸ்ருதி என்ன பண்ணுறா அப்படின்னா கீழே வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கா. அப்போது நீங்களும் ரெடி ஆகிட்டு அப்படி கீழே வரீங்க. போகலாமா ஸ்ருதி? இரு, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போ. என்ன பிரேக்ஃபாஸ்ட்? சாண்ட்விச் தான். சாண்ட்விச்சா? ஆமாம். எனக்கே நாக்கு செத்து போயிடுச்சுடி. இந்த சாண்ட்விச் நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிட்டு எனக்கு செத்து போச்சு. காரமாக ஏதாவது வச்சிருக்கலாம்ல ஸ்ருதி? சுத்தமாக டைம் இல்லடி, அதனால தான். ஐயோ, உங்ககிட்ட மாட்டிங்க, நான் தவிக்கிறேன். சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வாய்க்கில் கப்புன்னு போட்டு சாப்பிட்டுட்டு குடுன்னு போகிறீங்க, கீழே போகிறீங்க. இப்போ கார் ட்ரைவ் பண்ணி ஸ்ட்ரைட்டாக உங்களோட கம்பெனியில் ஸ்ருதி ட்ராப் பண்ணுறான். ஒயன், இன்னைக்கு உன்னோட ஃபர்ஸ்ட் டே, ஸோ நர்வஸாக இருக்கா? நர்வஸ்லாம் இல்லடி, பட் இருந்தாலும் ஏதோ உங்களை பண்ணுது, அதான் நீ இன்டர்வியூ எல்லாமே பாஸ் பண்ணிட்டல, அப்புறம் என்ன? இல்லை, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வேற ஒரு இடத்துல வந்து ஒர்க் பண்ண போகிறேன். எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியலடி, பட் இருந்தாலும் கொஞ்சம் அள்ளு விடுது. ஒன்றும் இல்லடி, எல்லோரும் ஸ்வீட்டாக இருப்பாங்க. ஏதோ கொஞ்சம் 2 பேர் கொஞ்சம் ஏதாச்சும் பண்ணாங்கன்னா என்கிட்ட வந்து சொல்லு, சரியா? ஆமாம், இவ பெரிய பிரசிடெண்ட், இவகிட்ட சொன்னால் எல்லாம் நடந்துடும். என்னாடி, நான் உனக்கு ஒரு ஆறுதலுக்கு வேண்டி சொன்னால் நீ என்ன இப்படி சொல்லிட்ட? சரி டைம் ஆச்சுல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே கிளம்புறீங்க. இந்த வாய்க்கு மட்டும் ஒரு குறவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அவள் கார் எடுத்துகிட்டு அவளோட ஆஃபீஸ்க்கு போயிட்டா. இங்கே நீங்கள் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே என்டர் ஆகிட்டு ரிசப்ஷனிஸ்டா, மேனேஜர் ரூம் 3rd floor. ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து மேனேஜர் ரூமுக்கு போகிறீங்க. மேனேஜர் ரூம் போனது அவங்க பார்த்துட்டு, மிஸ் ஒயன்? எஸ் சார், ஐ எம் மிஸ் ஒயன் ஃப்ரம் இந்தியா. எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் பார்க்குறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் அங்கே வந்து வேலை கொடுக்குறாங்க. நீங்களும் அதை பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு வந்து ஒரு பிளேஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அங்கே போய் இருந்து உங்களோட ஜாப்பை வந்து பார்க்குறீங்க. பட் ஆனால் உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக பல்லு. ஐயோ, எனக்கு ஒரே ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பல்லாக இருக்குது வாய் ஃபுல்லாக. அப்போ நீங்கள் இப்படி பல்ல காட்டிகிட்டே இருக்கீங்க. அப்போ பக்கத்தில் இருக்கிற பொண்ணு, நியூ ஜாயினா? ஆமாம், நான் நியூ ஜாயின் தான். ஓகே, ஹாய், ஐம் ரீனா. ஹாய், ஐம் ஒயன். உங்களை பார்த்தா இந்த ஊர் மாதிரி இல்லையா? அப்ராடா? ஆமாம், ஐம் ஃப்ரம் இந்தியா. ஓ, இந்தியா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபேஸ் லைட்டாக மாறுது. வாட் ஹேப்பன்ட்? நத்திங், டூ யுவர் ஒர்க். ஓகே அப்படி சொல்லிவிட்டு நீங்களும் உங்களோட ஒர்க்கை பார்க்குறீங்க. இப்போது இந்த சைடு பார்த்தா ஸ்ருதி ஸ்ட்ரைட்டாக அவளோட ஆஃபீஸ்க்கு வந்துட்டா. வந்தோடனே குடுன்னு ஓடுறா. சியோ கேபின் முன்னாடி நின்றுட்டு, இவளால் இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு, இனி இவ என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, எக்ஸ்கியூஸ் மீ மேம். எஸ் கமேன். என்ன ஸ்ருதி இவ்வளோ லேட்டாக வந்திருக்கா? இல்லை, நான் சொல்லியிருந்தேன்ல மேம், என்னோடய ஃப்ரெண்டை வந்து ஆஃபீஸில் ட்ராப் பண்ணிட்டு வந்தேன். சரி ஓகே. அப்புறம் எதுக்கு இப்போ நீ மேம்னு சொல்கிற? அது இல்லைரியா, டக்குன்னு வந்துருச்சு. சரி உள்ளவா. சரி ஷெட்யூல்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து அன்றைக்குள்ள டேக்கான ஷெட்யூல்ஸ் எல்லாத்தையுமே சொல்கிறா. சரி ஓகே. அப்புறம் ஸ்ருதி சொல்கிறியா?
நம்ம கம்பெனி வந்து கொஞ்சம் டவுன் ஆகுற மாதிரி தெரியுதுல்ல. ஆமாம். ஸோ ஒரு கொலாப் பண்ணலான் இருக்கேன். கொலாபா? எந்த கம்பெனி கூட? பிஹிட்ஸ். நிஜமாக தான் சொல்கிறியா? ஆமாம். உனக்கே தெரியும்ல, பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அவங்கக்கிட்ட நான் எதுக்கும் கேட்டுட்டு நான் அவங்க கூட ஒரு கான்செர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா நம்ம கம்பெனிக்கு இன்னும் நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாமே வருவாங்கள்ல. ஸோ அதுக்கான ஒரு ப்ராசஸ் தான். அந்த கம்பெனி கூட ஒரு கொலாப் பண்ணலான் இருக்கேன். கிரேட் ஐடியா ரியா. ஸோ நாளைக்கு மீட்டிங் இருக்குது. நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாமே இப்போதைக்கு ஊரில் இல்லை. அவங்க எல்லோரும் வெளியில் போயிருக்காங்க. இன்னும் ஒரு 1 வீக் ஆர் 2 வீக்ஸில் வந்துடுவாங்க. அவங்க கூட நம்ம சைன் வாங்கணும். அவங்க இன்னும் 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஒரு கான்செர்ட் பண்ணலான்னு இருக்காங்க. ஸோ அந்த கான்செர்ட் கூட நம்மளும் கொலாப் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே ரியா. அப்போ நான் அதுக்கான ப்ராசஸ், அஃப்கோர்ஸ் நீ அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் பாரு. நம்ம வந்து பிஹிட் சிஓ கூட நம்ம போய் பேசணும். ஸோ அதனால் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோ. ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே ஸ்ருதிக்கு உள்ள குழுன்னு இருக்குது. என்ன பிடிஎஸ் கூட கான்செர்ட் நான் ரெடி பண்ண போகிறேன்னு அப்படி சொல்லிட்டு உள்ள குழுன்னு இருக்குது. பிகாஸ் நான் ஸ்ருதியை வந்து ஜிமின் பயாஸ், அவளுக்கு ஜிமின்னா ரொம்ப பிடிக்கும். ஐயோ நான் ஜிமினை பார்க்க போகிறேன்னு எப்படி சொல்லிட்டு உள்ள மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கா. பட் இருந்தாலும் வெளியில் காட்டப்படாது அப்படிங்கிற ஒரு குறிக்கோளிடையும் இருக்கா. இப்படியே தான் டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ பேங்க் பிடிக்கிட்டே இவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பேங்க் பிடியும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிவிட்டு பிடிஎஸ் மெம்பர்ஸ்கிட்டே இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்படி ரியா வந்து கான்செர்ட்க்கு வந்து நம்ம கூட கொலாப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லும்போது பிடிஎஸ் மெம்பர்ஸும் ஓகே தான் சொன்னாங்க. பிகாஸ் ஏன்னா ரியா வந்து பிடிஎஸ் மெம்பர்ஸோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் அவங்க வந்து ஓகே பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லை, ஸ்ருதிக்கு ஒரு ஷாக்கும் இருக்குது. அது இப்போ வேணால் அதை நான் அப்புறமா ரிவீல் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்ருதி ரொம்ப ஹாப்பியாக வீட்டுக்கு வரா. வந்து பார்த்தா மயன் இன்னும் வரல. என்ன எங்கே போனா இவ? ஒரு வேளை ஃபர்ஸ்ட் டேனால எங்கேயாச்சும் ட்ரீட் ஏதாவது வச்சுருப்பாங்களோ. சரி ஓகே, என்ஜாய் பண்ணிட்டு வரட்டும் அப்படி சொல்லிட்டு ஸ்ருதி போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே வந்து என்ன டின்னர் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கா. பாவம், ரொம்ப நாளாகவே அவள் சாண்ட்விச்சே தின்னுக்கிட்டே இருக்கா. நம்ம ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு அவள் வந்து இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அவள் வந்து இந்தியன் ஃபுட் பண்ணிகிட்ருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சதுமே காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. டோர் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தா அது ஒயன் தான். என்னடி இவ்வளோ லேட்டாக வர? என்ன ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங்கா? அவுட்டிங்கா? இவ்வளோ நேரம் ஒர்க் முடிச்சு கொடுத்துட்டு வரேன்டி. என்ன ஃபர்ஸ்ட் டே இவ்வளோ ஒர்க்கா? அம்மா என்ன பண்ணுறது? சரி பார்க்கவே ரொம்ப டயர்டாக இருக்க. நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா. நான் உனக்கு டின்னர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். என்ன டின்னரா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க போகிறேன்? அதே சாண்ட்விச். அதெல்லாம் இல்லைடி, நான் வந்து இந்தியன் ஃபுட் தான் ரெடி பண்ணிக்கேன். என்னது இந்தியன் ஃபுட்டா? என்ன ஃபுட்? தோசையும் சட்னியும் தான். ஐயோ நல்ல வேலை, இதையாச்சும் பண்ணேன், ரொம்ப தேங்க்ஸ் டி அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்திலே கிஸ் பண்ணுறேன். ஏச்சிப்பா என்னடி எச்சு பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் தள்ளி விடுறா. சரி நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குடுன்னு ஓடுறா. டைனிங் கிட்டே போய் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒயனும் அப்படி கிளம்பி அப்படி கீழே வரா. அப்பாடா ரொம்ப நாள் கழிச்சு இந்தியன் ஃபுட் சாப்பிட்றேன் அப்படி சொல்லிட்டு சாப்பிட்றா. அப்பா இப்போ தாண்டி நாக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. இவ்வளோ நாள் இல்லை, கொரியன் ஃபுட் நல்லா தான் இருக்குது. பட் என்ன தான் இருந்தாலும் இந்தியன் ஃபுட்டை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. இதை பார்த்துட்டு சரி பேசாமல் சாப்பிடு அப்படி சொல்லிட்டு சாப்பிட்டே இருக்கும்போது இன்றைக்கி டே எப்படி போச்சு? டேயா? ஃபர்ஸ்ட் டே எனக்கு ரொம்பவே ஒஸ்ட்டு டேடி. என்ன ஆச்சு? நான் தான் சொன்னேன்ல, எல்லாருமே எனக்கு அவ்வளோ வேலை கொடுக்குறாங்க. நானும் சரி ஓகே வேலை பார்க்க பிடிக்கும். பட் அதுக்காக இப்படியா? ரெஸ்ட்டு கூட எடுக்க விடல மாட்டேங்கிறாங்கடி. டைமை பாரு. நான்லாம் எப்போவே என்னோடய வேலையை முடிச்சிட்டேன். பட் மற்றவங்க வேலையெல்லாம் என் தலையில் கட்டுறாங்க தெரியுமா? இதை கேட்டுட்டு ஸ்ருதிக்கெல்லாம் ரொம்ப கோவம் வருது. ஏன்டி உனக்கு வாய் இல்லை? வாய் எங்கே கொண்டு வச்சுருந்தியா? என்கிட்ட நல்லா வாய் கட்ட தெரியுதுல. என்னடி இப்படி சொல்கிற? ஃபர்ஸ்ட் டே நான் அவங்ககிட்ட இந்த மாதிரிலாம் சொல்லியாச்சுன்னா அப்புறம் அப்புறம் என்னை பற்றி அவங்க என்ன நினைப்பாங்க? என்ன வேணாலும் நினச்சிட்டு போட்டு அதுக்காக உன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டை நீ விட்டு கொடுப்பியா? அப்படி இல்லைடி, ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ரொம்பவே ஹார்ஷாக பேசிச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட பேச மாட்டாங்களா? பேசாட்டா போகட்டும். உன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஒன்றும் அவ்வளோ கேவலம் கிடையாது. சரி நீ கோவப்படாத. என்ன கோவப்படாத? உன் வேலையை மட்டும் நீ பாரு, அடுத்தவங்க வேலையெல்லாம் நீ பார்க்காத, புரியுதா?
சரிடி சரிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் வந்து ஸ்ருதியை காம் பண்ணுறா. பட் ஸ்ருதிக்கு கோவம் வருது, இவன் ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேரும் சாப்பிட்டுட்டு சரி ஓகே நாளையிலேருந்து நான் பார்த்துக்கிறேன், இன்னைக்கு உன்னோட டே எப்படி போச்சு? டேயா குட். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு நியூ கம்பெனி கூட கொலாப் பண்ணியிருக்கோம். ஓ சூப்பர் ரீ. ஸ்ருதி மனசில் எதுக்கிட்ட பிடிஎஸ் கூட கான்செப்ட் கொலாப் பண்ணியிருக்கோங்கிற விஷயம் சொல்லலாமா? வேண்டாம் வேண்டாம், சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நமுட்டு சிரிப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நமுட்டு சிரிப்பு சிரிக்கிறா. இதை பார்த்துட்டு ஏன்டி இப்படி சிரிக்கிற? ஒன்றும் இல்லை, எனக்கு ஹாப்பியாக இருக்குது அதனால தான். சரி சரிடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு அப்படியே அவங்க போய் தூங்கிட்டாங்க. இப்படியே தான் அவங்களோட டேஸஸ் எல்லாமே போகுது. பேங்க் பிடியும் வந்து மெம்பர்ஸ் கிட்ட சொல்லியிருந்துருப்பாங்க. அவங்களும் ஓகே நாங்கள் ஊருக்கு வந்ததுமே நாங்கள் வந்து கான்ட்ராக்டில் சைன் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்துருப்பாங்க. இப்படியே ஒரு 2 வீக்ஸ் போகுது. ஒயனுக்கு அந்த ஒரு ஒர்க்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. பிகாஸ் ஏன்னா அவங்க வந்து நிறைய ஒர்க் கொடுக்குறாங்க. அது இவளுக்கு கடுப்பாக இருக்குது. ஏன்யா உங்கள் வேலையை உங்களுக்கு பார்க்க தெரியாதையா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப காண்டாக இருக்குது. அவளும் சரி ஓகே இப்போ தான் ஸ்டார்டிங் வந்திருக்கோம், நம்ம வாய் திறக்கக்கூடாதுன்னு அவ்வளோ பொறுமையாக இருக்கா. பட் இருந்தாலும் அவள் சீண்டணுன்னே எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பண்ணாமல் எல்லா வேலையும் ஒயன் தலையில் கெட்டுறாங்க. இது ஒயனுக்கு செம காண்டாக இருக்குது. அவளுக்கு ரொம்ப கோவம் வருது. பட் இருந்தாலும் அடக்கிட்டு இருக்கா. இப்போ ஒன் டே என்ன ஆகுது அப்படின்னா, அப்போ ரீனா உங்ககிட்ட வந்து ஒயன் சொல்லுங்கள் மேம், இந்த ஃபைலை முடிச்சு கொடுமா அப்படின்னு சொல்லும்போது ஒயனுக்கு ரொம்ப கோவம் வருது. ஏன்னா எல்லாருமே இதே தான் பண்ணிகிட்ருக்காங்க. இதை பார்த்ததுமே மேம் இது உங்களோட ஒர்க்கை நீங்கள் தான் பார்க்கணும், என்கிட்ட வந்து கொடுக்கக்கூடாது. அப்போ ரீனா என்ன ஒயன் ரொம்ப வாய்ஸ் எகுறுது? இவ்வளோ நாள் நான் உன்கிட்ட தானே ஒர்க் கொடுத்தேன், அப்போல்லாம் மூடிக்கிட்டு பண்ணல, இப்போவும் மூடிக்கிட்டு பண்ணுறி அப்படின்னு சொல்லும்போது ஒயனுக்கெலாம் செம்ம காண்டாயிடுச்சு. அப்போ ஃபஸ்ட்டு ஞாபகம் வந்தது ஸ்ருதி உங்ககிட்ட சொன்னால் தான். ஏண்டி உன் செல்ஃப் ரெஸ்பெக்டை விட அந்த வேலை ஒன்றும் ரொம்ப முக்கியம் இல்லை தான் உங்கள் மைண்டில் வருது. அப்படியே எழும்பி உங்களுக்கு இந்த ஒர்க் தெரியுமா இல்லை தெரியாதனால தான் என்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறீங்களா? ஏய் என்ன ரொம்ப வாயடிக்கிற? இல்லையே, என்னோடய வேலையை நான் பர்ஃபெக்டாக பண்ணுறேன். எதுக்காக எல்லாரோட வேலையோ என் தலையில் கட்டுறீங்க? நான் என்ன உங்களுக்கு ஸ்லேவா? நீங்கள் எல்லோரும் சேலரி வாங்குறீங்க தானே, என்ன ஓசியில் வந்து வாங்கிட்டு போகலான்ட்ருக்கீங்களா? உங்கள் வேலையை பண்ணிவிட்டு சேலரி வாங்கிட்டு போங்க. எதுக்கு எல்லா வேலையும் என் தலையில் கட்டிக்கிறீங்க? ஏய் நீ வந்து இன்னும் 1 month கூட ஆகலை, அதுக்குள்ளே என்ன இவ்வளோ ஆட்டிடியூட்? ஆமாம் ஆட்டிடியூட் தான். பிகாஸ் எனக்கு என்னோடய ஆட்டிடியூட் முக்கியம். அதை விட முக்கியம் என்னோடய செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம். உங்களோட வேலையை உங்களுக்கு பார்க்க தெரிலனா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஸோ உங்களோட வேலையை நீங்களே பாருங்கள், என்னாலலாம் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு கெத்தாக நிற்கிறீங்க. இதை பார்த்துட்டு ரீனா ஏய் என்கிட்ட இப்படிலாம் பேசினேன்னா எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறியா? உடனே நான் என்ன பண்ணுறேன்னு பாருடி அப்படிங்கிற மாதிரி ரீனா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேஷுவலாக விட்டுட்டீங்க. என்ன பண்ணுறேன், நான் ஸ்ட்ரைட்டாக மேனேஜர்கிட்ட போய் பேபி புதுசாக வந்திருக்கால ஒயன், அவள் சரியே இல்லை, அவன் என்னை திட்டா தெரியுமா? என்ன சொல்கிற பேபி, திட்டாளா? ஆமாம் பேபி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. பிகாஸ் ஏன்னா அந்த பொண்ணு மேனேஜரை ஆல்ரெடி கவுத்துக்கிட்டா. இவன் என்ன சொன்னாலுமே அந்த மேனேஜர் அப்படியே கேட்பான். இப்போது அந்த மேனேஜரும் என்ன சொல்கிற, உன்னை திட்டாளா? அவன் என்ன பண்ணுறான்னா இரு நான் அவளை பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா உங்களை டார்ச்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நிறைய ஒர்க் கொடுக்குறது அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான். உங்களுக்கு என்ன இவன் முன்னாடி கொடுக்குற ஒர்க்கை விட இப்போ அதிகமாக கொடுத்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பொறுமையாக இருக்கிறீங்க. இப்படியே தாண்டா டேஸ் உங்களுக்கு போகுது. இப்போ நீங்கள் வீட்டில் ரொம்ப காண்டாக உட்காந்துருந்து ஒர்க் பார்த்துட்ருக்கீங்க. இதை பார்த்துட்டு என்னடி ரொம்ப ஒர்க் பண்ணிகிட்ருக்க? நானும் பார்த்துட்ருக்கேன், நான் கூட இப்படி ஒர்க் பண்ண மாட்டேன், நீ என்னடி இப்படி ஒர்க் பண்ணிகிட்ருக்க? எல்லாம் இந்த மேனேஜரை சொல்லணும்டி, ஒர்க்கை கொடுத்து என் தலையில் கட்டிட்டான். சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படி போயிட்டா. நீங்களும் அப்படியே ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்படியே தாண்டா டேஸை ஸ்கிப் ஆகுது. இது இப்போது நைட்டு ஸ்ருதி நல்லா இழுத்து போத்திட்டு நல்லா தூங்கிட்டுருக்கா. அந்த டைம் அவளோட பெட்ஷீட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்குது. இவன் என்னடனா அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டை மேலே தூக்கி எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கா. மறுபடியும் கீழே இறங்குது. அப்படி சொல்லிட்டு அப்படியே எழும்பிட்டு பார்த்தா பெட்ஷீட்டு அப்படியே அவளுக்கு இடுப்பு கிட்ட வரைக்கும் இருக்குது. என்ன ஆச்சு?
இப்படி சொல்லிட்டு மறுபடியும் இழுத்து போட்டுட்டு மறுபடியும் படுக்கிறா. லைட்டாக கண்ணை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த பெட்ஷீட்லேருந்து ஏதோ ஒரு உருவம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வருது. இதை பார்த்துட்டு ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கத்துறா. இதோட இந்த ஒரு எபிசோடை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். பிடிச்சதுன்னா லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கடா. எனக்கு தெரியும் இதில் டியூரேஷன் கம்மியாக தான் இருக்கும். ஐம் சாரிடா, பிகாஸ் ஏன்னா எனக்கு சுத்தமாக டைம் இல்லை. சாரி. அப்புறம் ஒரு சேனலும் இருக்குது, அது OT7 Hot Types of Love. அதில் நான் வீடியோ இப்போ போட்டுட்ருக்கேன். ஸோ அதுலேயும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கடா. கொஞ்சம் நம்ம சேனலுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் பார்த்து பண்ணிட்டு போங்கப்பா, சரியா? உங்களுக்கு எந்த மாதிரி ஜேர்னலில் வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோரி ரெடி பண்ணி உங்களுக்கு நான் எஃப்எஃபாக கண்ட்ரிபியூட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், வேறு என்ன ஒன்றும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்க கூட ஜாயின் பண்ணுறேன். ஸோ அன்டில் ஸ்டே ஹெல்தி அண்ட் ஸ்டே ஹாப்பி. பை. மிஸ் லவ் யூ. சராங்கே.